வணக்கம் நேயர்களே. பாராளுமன்றம் வரையில் பேசப்பட்ட அர்ஜுனா இப்பொழுது பாடசாலை வினாத்தாள்களிலும் இடம்பெற்றுள்ளார். இது குறித்ததான செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலங்கையின் மாகாண கல்வி திணைக்களத்துக்குட்பட்ட வலய பாடசாலை ஒன்றில் மாணவர்களுடைய பரீட்சை வினாத்தாளில் வைத்தியர் அர்ஜுனா சம்பந்தமான ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், வைத்தியர் அர்ஜுனா ஒளிப்பு மறைப்பு, அதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் மனதில் பட்டதை பேசினார். இந்த ஒளிவு மறைவதனுடைய இணை சொல் என்ன? ஒளிவு மறைவை நாங்கள் வேறு என்ன மாதிரி சொல்லலாம்? அதற்குரிய விடையை கேட்டிருந்தார்கள் அந்த வினாத்தாளில் மாணவர்களிடம். இந்த விடயம் மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஏனென்று சொன்னால், அதில் என்ன குழப்பம் என்றால், இப்பொழுது வைரலாக போய்கொண்டிருக்கக்கூடிய விடயம் வைத்தியர் அர்ஜுனாவுடைய விடயங்கள். வைத்தியத்துறையில் ஏற்பட்ட ஊழல், மோசடிகள், மாஃபியாக்கள் மற்றும் வைத்தியத்துறையில் இருக்கக்கூடிய சில வைத்தியர்களுடைய கவன இனங்கள், நோயாளர்களை எவ்வாறு அவர்கள் கொண்டு நடத்துகின்றார்கள், கவன இனமாக எத்தனையோ பிள்ளைகளை விடுகிறார்கள், இது சம்பந்தமான விடயங்கள் பலவற்றை வெளியில் கொண்டு வந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய விடயம் சம்பந்தமான செய்திகள் அடிக்கடி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ மாணவர்கள் மத்தியில் இந்த பெயருடன் வினாத்தாளில் வருகின்ற பொழுது அவர்களுக்கு இடையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. என்னடா டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமான கேள்வி வந்திருக்கே அப்படின்ற மாதிரி யோசித்திருக்கின்றார்கள். மாகாண கல்வி திணைக்களத்திற்குட்பட்ட வலய பாடசாலை ஒன்றில் தமிழில் தான் அந்த வினா எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக தமிழ் பாடசாலை ஒன்றில் தான் இந்த கேள்வி சென்றிருக்கிறது. அப்போ இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் நோக்குகின்ற பொழுது, ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு வினாத்தாளில் வருகின்ற அளவிற்கு வைத்தியர் அர்ஜுனாவினுடைய விடயங்கள் பேசப்படுகிறது என்றதாயினும், அவருடைய விடயங்கள் ஏன் இவ்வளவு இன்னும் அதிகமான முறையில் வந்திருக்கலாம் என்றதான விடயங்களும் பேசப்படுகிறது. ஏனென்றால் உயிர்காக்கும் மருத்துவம் இல்லையா, அந்த உயிர்காக்கும் மருத்துவம் என்ன மாதிரியாக மக்கள் மத்தியில் காணப்பட வேண்டும்? ஏனென்றால் கடவுளுக்கு மேலாக நாங்கள் நம்புகின்ற வைத்தியத்துறை சரியான முறையில் இயங்க வேண்டும். ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடமையாற்றிய வைத்தியர் அர்ஜுனா அங்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தார். இப்படித்தான் வைத்தியர்கள் நடந்து கொள்கின்றார்கள், இப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய உபகரணங்கள் பாவிக்கப்படாமல் இருக்கின்றன, இப்படித்தான் இங்கே வருகின்ற நோயாளர்கள் காவு வண்டிகள் மூலமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகின்றார்கள். ஏன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது, என்ன குறைபாடுகள் இருக்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் வெளியில் சொன்னார். ஆனால் இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன மாதிரி இருக்கிறது, அவருடைய விடயங்களுக்கு சரியான மாதிரியான உபகரணங்களை கையாளக்கூடிய ஒரு நிலைமை அங்கே இருக்கிறதா, அல்லது தொடர்ச்சியாக 24 மணித்தியாலமும் அங்கு வேலை செய்யக்கூடிய மாதிரியான ஊழியர்கள் பற்றாக்குறை என்று இருக்கிறார்களா, என்னென்ன மாதிரியான விடயங்கள் என்பது அது சிஸ்டமேட்டிக், அது அவர்களுக்கு தான் தெரியும். வெளியில் மக்கள் மத்தியில் பேசப்பட்டது என்ன, அங்கு 24 மணித்தியாலம் சில வேளைகளில் நாங்கள் போனால் வைத்தியர்கள் இருப்பது இல்லை, சின்ன விஷயம் மட்டும் போனாலும் வருத்தம் மட்டும் போனாலும் உடனாக யாழ்ப்பாணம் போங்கன்னு சொல்லிவிடினோம், ஏதாவது டெஸ்ட் பண்ண போனால் வெளியில் போய் செய்யுங்கன்னு ப்ரைவேட்டாக அனுப்பினோம். அப்போ அந்த விஷயங்கள் சொல்லப்படுது தவிர அது ஏன் அங்கு செய்யப்படுவதில்லை, அதற்கான ஆளணி அங்கு இருக்கிறதா, சரியான உபகரணங்கள் அங்கு இருக்கிறதா என்ற விடயங்களையும் நாங்கள் கொஞ்சம் யோசிக்க தொடங்கினோம். ஏனென்றால் எல்லாமும் சரியாக இருந்து ஒரு தவறு நடக்கிறது என்றால் அது முழுமையான தவறு. அதைவிட ஒரு வளங்கள் பெரிதாக இல்லை, ஆளணி பற்றாக்குறை இருக்கிறது, அப்பொழுது ஒரு தவறு நடக்கிறது என்றால் அது முழுமையான தவறாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் சரி பிள்ளை என்பதை தாண்டி இப்படித்தான், அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், மன்னார் வைத்தியசாலையில் சிந்துஜா இருந்தாரே, அப்போ அங்கேயும் வள பிரச்சனையா, ஆளணி பற்றாக்குறையா? கண்டிப்பாக இல்லை. அங்கே கடுமை நேரத்தில் தாதியர்கள் இருந்தார்கள், அதற்கு பொறுப்பான அந்த போட்டில் இருந்தக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் சிந்துஜா அட்மிட் ஆகி பல மணி நேரங்கள் வைத்தியர்கள் அங்கு வரவில்லை என்பதும், தாதியர்கள் சரியான முறையில் அங்கே செயற்படவில்லை என்பதும், சிந்திஜாவையே சில விடயங்களுக்காக சென்று வாருங்கள், போய் குளிச்சுட்டு வாங்கள், உங்களோட பெட் அரேஞ்ச் பண்ணுங்கள், எரிப்படங்கள் என்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்பட்டதையும், சிந்திஜாவினுடைய தாயார் வாக்குமூலம் ஒன்றில் ஊடகங்களிடம் தெரிவித்ததையும் நாங்கள் சொல்லுகிறோம். இல்லை என்று இல்லை. ஆக வளங்கள் இருந்தால் என்ன, ஆளணி பற்றாக்குறை இல்லாமல் இருந்தால் என்ன, அல்லது வளங்கள் இல்லாமல் உண்மையாக இருந்தாலும் ஆளணிகளும் இல்லை என்றாலும் தவறுகள் என்ன, சரியான மாதிரியாக அங்கு செல்கின்ற நோயாளர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும், மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும், அதற்கேற்ற ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அந்த ஏற்பாடுகள் செய்வது யாருடைய கையில் இருக்கிறது? அந்த வைத்தியசாலைக்கு பொறுப்பான பணிப்பாளரிடம் இருக்கிறது. அந்த பணிப்பாளர் தான் என்னுடைய வைத்தியசாலை, இந்த வைத்தியசாலையில் நான் பணிப்பாளராக இருக்கிறேன், இந்த வைத்தியசாலையில் எங்களுக்கு
வைத்தியர்கள் நிறைய யூனிட் இருக்குது. அந்த யூனிட் எல்லாத்துக்கும் வந்து நோயாளர்கள் வருவார்கள். அந்த எல்லா யூனிட்டும் சரியாக இயங்குறன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள், தாதியர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள், உபகரணங்கள் இருக்கின்றன, ஆனால் இயக்குவதற்குரிய ஆளணி இல்லை. அந்த விடயங்களை அரசாங்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். சுகாதார திணைக்களம் மூலமாக அரசாங்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அந்த வைத்தியசாலை பணிப்பாளரிடம் இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது எங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு தாங்களாகவே ஃபோன் பண்ணி சில வைத்தியசாலை மேல் உயர் அதிகாரிகள் சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? எங்கள் வைத்தியசாலைக்கென்று சில இயந்திரங்கள் வந்தன, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளால் அது வேறு இடங்களில் அனுப்பப்படுகின்றன, வேறு ஊர்களில் அது தங்களுக்கு சொந்தமான ஊர்களில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்க்கப்படுகின்றன என்றதான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் மில்லமாக கசிய ஆரம்பிக்கின்றன. அப்போ இது தொடர்பான சரியான ஒரு கிளீனிங் கொண்டு செய்ய வேண்டும். ஏன் எல்லா வைத்தியசாலைகளிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன. அண்மையில் ஒரு பிரதேச வைத்தியசாலையில் நாங்கள் வேறு தேவை ஒன்றுக்காக சென்ற பொழுது அங்கு உள்ள குறைபாடுகள் சம்பந்தமாக மக்கள் சொன்னார்கள். இது ஒரு குழந்தை பிரசவிக்கின்ற ஒரு வைத்தியசாலையாகவும் இருக்கிறது. ஆனால் இங்கே அந்த குழந்தை பிரசவிக்கக்கூடிய முறையிலான கட்டணம் இருக்கிறது, அதுக்குரிய மிட்வைஃப் இருக்கிறார், டாக்டர்ஸ் இருக்கிறார், மாதம் அவர்கள் சம்பளம் பெற்றுக் கொள்கிறார்கள், எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் இங்கு வேறு விதமான விஷயம் இந்த கட்டிடத்தில் நடைபெறுகிறது. ஆனால் இது உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அந்த குழந்தை பேர் சம்பந்தமான விடயங்கள் இருந்தும் அதுக்குரிய வைத்தியர் தாதியில் இருந்தும் கட்டடம் இருந்தும் அதை நடக்காமல் வேறு வைத்தியர்களால் இங்கே நடைபெறுகின்றன. தங்களது தேவைகளுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள் என்ற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்படும். ஆனால் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் இப்பொழுது சேகரித்து வருகிறோம். இந்த சுகாதார திணைக்களம் சரியான நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் இதில் சரியான கண்காணிப்பை மேற்கொள்ளும் இடத்தில் நாங்கள் அந்த விடயங்களை வெளியில் கொண்டு வருவதற்கும் எங்களுக்கு வந்த தகவல்களை ஆதாரபூர்வமாக நிரூபிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே வைத்தியர் அர்ஜுனா சம்பந்தமான விடயங்கள் பாராளுமன்றம் வரை பேசப்பட்ட விடயம், மன்னாரில் சிந்தியாவின் விடயம் பாராளுமன்றம் வரை பேசப்பட்டிருக்கிறது, போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அது சம்பந்தமாக அர்ஜுனா சிறையில் அடைக்கப்பட்டார். இப்படி பாடசாலை புத்தகங்களில் இப்பொழுது வினாத்தாள்களில் கூட அந்த விடயம் சம்பந்தமான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஆகவே இந்த சம்பந்தமான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகிறோம். வைத்தியசாலை குறைபாடுகள், வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், வைத்தியர்கள் மற்றும் அரசு தாதியர்கள் மற்றும் யாராக இருந்தாலும் அந்த வைத்தியத்துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் விடுகின்ற தவறுகள் அங்குள்ள வைத்தியர்களால் சிலரால், தாதியர்கள் சிலரால், உயர் அதிகாரிகள் சிலரால், வைத்தியத்துறை சார்ந்தவர்களாலேயே வெளியில் சொல்லப்படுகின்ற நிலைமை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இதனால் மிக கவனமாக நோயாளர்களும் இருக்க வேண்டும், மக்களும் இருக்க வேண்டும், விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்ற விடயம்தான் இப்பொழுது மக்கள் மத்தியில் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். சரியான முறையில் இந்த விடயங்கள் வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டால், சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் நிச்சயமாக அவை வெளியில் கொண்டு வரப்படும் என்பதுதான் 100% உண்மை. அதற்கு மீண்டும் ஒரு மருத்துவ புரட்சி ஒன்று ஏற்படுமானால் கண்டிப்பாக அது வெளியில் வந்து மிக பலமான ஒரு அலையை வீசும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.